அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் மௌலிவாக்கம் அரசு ஆதிதிராவிடர் நல மேல்நிலைப்பள்ளியில் 10ஆம் வகுப்பு படிக்கிறோம். I am Pooja. I am Darshini. I am Sandanasri. I am Roshni. I am Charmitra and I am 8th standard. எங்களோட ப்ராஜெக்ட் சோலார் டிராக்டர். இந்த சோலார் டிராக்டர் பண்ணுறதுக்கு ஒரு சில ரீசன்ஸ் இருக்குது. அது என்னென்னா, இது ஈகோ ஃப்ரெண்ட்லி, அப்புறம் காஸ்ட் சேவிங், இது அக்ரிகல்ச்சருக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லான ஒர்க்கிங். அதுக்கப்புறம் இது நான் பொல்யூஷன். இந்த சோலார் டிராக்டர் சோலார் எனர்ஜி யூஸ் பண்ணி இதோட ஆப்ரேஷன் செய்யும். இந்த சோலார் டிராக்டர் சோலார் பேனல் மூலிமா ஒர்க் ஆகும். இந்த சோலார் பேனல் சன்லைட்டை கேப்சர் பண்ணி அதை எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை கன்வெர்ட் பண்ணி பேட்டரியில் ஸ்டோர் பண்ணி வச்சு இந்த பேட்டரி மூலிமா இது ஒர்க் ஆகும். இந்த சோலார் டிராக்டர் ஃபார்மர்ஸ்க்கு ரொம்பவுமே ஒரு பெனிஃபிட்டான இது ஒரு அக்ரிகல்ச்சர் ரொம்பவுமே ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயம். இதனால டைம் அண்ட் மணி ரொம்பவுமே ஃபார்மர்ஸ்க்கு சேவ் ஆகும். இந்த சோலார் டிராக்டர் எந்த ஒரு ஃபியூயல் அந்த ஃபாசில் ஃபியூல்ஸ் எதுவுமே தேவைப்படாது. அதே மாதிரி இந்த சோலார் டிராக்டர் ஒரு குறிப்பிட்ட ஏரியாக்குள்ள ரிமோட் மூலியமாகவும் கண்ட்ரோல் பண்ணலாம். அந்த ரிமோட் மூலியமா ஒரு குறிப்பிட்ட ஏரியாக்குள்ள தான் கண்ட்ரோல் பண்ண முடியும். பட் எங்கள் ஐடியா இது எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருந்தாலும் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி நாங்கள் ஐடியா பண்ணியிருக்கோம். அதே மாதிரி இதுக்கு இந்த சோலார் டிராக்டர் அக்ரிகல்ச்சரில் எப்படிலாம் யூஸ் ஆகுது, அதில் என்னென்ன அட்வான்டேஜஸ் இருக்குன்னு நான் இப்போ சொல்ல போகிறேன். இதில் காஸ்ட் சேவிங், அதாவது இதுக்கு இந்த ஃபாசில் ஃபியூல்ஸ் எதுவும் தேவைப்படாதுன்னு சொன்னேன். கோல், கேஸ்லின் இந்த மாதிரி எதுவுமே டீசல், பெட்ரோல் எதுவுமே தேவைப்படாது. சோலார் எனர்ஜியாலேயும் முழுக்க ஒர்க் ஆகும். இதனால் ஃபாசில் ஃபியூல்ஸ்க்கான காஸ்ட் ரெடியூஸ் ஆகும். அண்ட் தென் என்விரான்மெண்டல் பெனிஃபிட்ஸ்க்கு என்விரான்மெண்ட்டுக்கு இந்த சோலார் டிராக்டர் மூலமா எந்த ஒரு இம்பாக்டும் ஏற்படாது. அண்ட் தென் இது நாய்ஸ் பொல்யூஷன், ஏர் பொல்யூஷன் அண்ட் தென் வைப்ரேஷனுமே ரொம்ப இருக்காது. அதே மாதிரி இது எந்த ஒரு கார்பன் எமிஷன்ஸோ, க்ரீன் ஹவுஸ் எமிஷன்ஸோ இல்லை குளோபல் வார்மிங் எதுவுமே ஏற்படுத்தாது. இது என்விரான்மெண்ட்டுக்கு ஒரு நல்ல பெனிஃபிட்டான ஒரு ப்ராடக்ட்னு சொல்லலாம். அதே மாதிரி இது இந்த ஈகோ ஃப்ரெண்ட்லின்னு சொல்லலாம். இது நம்ம ஒன் டைம் வாங்கணும்னா லாங் லைஃப் இது நம்மளுக்கு சோலார் டிராக்டர் யூஸ் ஆகும். இந்த சோலார் டிராக்டர்னால நிறைய ரூரல் ஏரியாவுக்கு யூஸ் ஆகும். அதாவது டெவலப் ஆகாத ஏரியாஸ் அந்த மாதிரி சொல்லலாம். இந்த ரூரல் ஏரியாஸில் இந்த சோலார் டிராக்டர் இருந்தால் ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் இதனால ரூரல் ஏரியாஸ் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இது வாட்டர் வேஸ்ட் ரெடியூஸ் பண்ணும், க்ராப் ஈல்டை இன்க்ரீஸ் பண்ணும், ப்ரொடக்டிவிட்டியுமே இன்க்ரீஸ் பண்ணும். இந்த சோலார் டிராக்டர் நார்மல் டிராக்டர் மாதிரி இல்லை. எவ்வளோ நேரம் வேணாலும், இப்போ நம்ம நார்மல் டிராக்டரில் பார்த்தோம்னா டீசல் இல்லை ஃபாசில் ஃபியூல்ஸ் ஏதாவது தீர்ந்து போச்சுன்னா அது அப்படியே ஸ்டாப் ஆகிடும், மொத்த ப்ரொடக்ஷனை நின்றுடும். பட் இந்த சோலார் டிராக்டர் பேட்டரியில் எனர்ஜி எல்லாம் ஸ்டோர் ஆகிறதுனால எவ்வளோ நேரம் வேணாலும் நம்ம இதை யூஸ் பண்ணலாம். அதனால இது அவங்களோட மணியும் சரி டைமும் சரி ரொம்பவுமே சேவ் பண்ணும். அண்ட் தென் இது நம்ம நார்மல் டிராக்டரில் அந்த ஃபியூல்னால சம் லீக்கேஜ் ஆகும், இல்லை பஸ்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அந்த மாதிரி எந்த ஒரு ஆக்சிடென்ட்டுமே இது இருக்காது. இது எல்லாத்தையுமே ப்ரிவென்ட் பண்ணிடும். அதுக்கப்புறம் இது நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. இந்த சோலார் டிராக்டரில் இப்போ டெக்னாலஜி நல்லா அட்வான்ஸ் ஆனதுனால இந்த சோலார் டிராக்டரில் நம்ம ஜிபிஎஸ், சென்சார் இந்த மாதிரி எக்யூப் பண்ணோம்னா அதுவே இந்த சென்சார் மூலிமா எல்லாமே க்ராப் மானிட்டர் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது க்ராப்பில் ஏதாவது டேமேஜ் இருக்கா, இல்லை பூச்சி எதாவது இருக்கா, இல்லை சாயிலில் தண்ணி தேவைப்படுது, அதுவே ரியாக்ட் பண்ணி எல்லா வேலையும் அதுவே பார்த்துக்கிற மாதிரி அதுவே ஆட்டோமேட்டிக்காக ஒர்க் ஆகும். இது நம்மளுக்கு ரொம்ப சேஃப்டியாகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். இந்த ப்ராஜெக்ட் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இது குளோபல் வார்மிங் எதுவும் இருக்காது, ஓசோனில் ஹோல் இருந்துச்சு, அந்த மாதிரி எந்த ஒரு என்விரான்மெண்ட்டுக்கு எதுவுமே ஒரு